என் தம்பியோட மேரேஜுக்கு ஒரு கிரீன் கலர் பட்டு புடவை வாங்கியிருந்தேங்க. அதுக்கு பிங்க் கலர் பார்டர் வச்சது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கு நான் ப்ளவுஸ் தச்சேன். ஆனா தைக்கிறதுக்கு எனக்கு 1200க்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு அந்த ப்ளவுஸ்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. ஏன்னா அதில எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அதுக்கு அவ்ளோ ரேட் போட்டு நான் தச்சேன். ஆனா அது எனக்கு ஸ்டிச்சிங்கே சரியில்ல. ரொம்ப பிடிக்கவே இல்லைங்க. வேஸ்ட்டா போயிடுச்சு. அதனால சடனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஏன்னா இப்ப ஸ்டிச் பண்றதுக்குலாம் குடுத்தோம்னா கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு மேல ஆயிருது. ஸோ நம்ம மீஷோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மீஷோல ஆர்டர் போட்டது தான் இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ். இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா அதோட பார்டர் அந்த டிசைனிங் எல்லாமே நல்லா இருந்தது. பேக் அந்த நெக் கழுத்து எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் அந்த கை எனக்கு டிசைனிங் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது இந்த டிசைனிங் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒர்க் பண்றதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல இருக்கு. பட் நல்லா இருந்தது. டிசைனிங் வைஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து எனக்கு ஃப்ரண்ட்ல வர்ற மாதிரி தான் நான் ஓப்பனர் குடுத்திருந்தேன். பட் நல்லா இருந்தது. கையுமே ரொம்ப நல்லா வந்தது. இதுல உள்ள ஒரே மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டா, பின்னாடி நாட் போடுறதுல வந்து ஒண்ணு நல்லா இருந்தது. இன்னொன்னு வந்து ஓப்பன் பண்ண உடனே புட்டுக்குச்சு. அதனால இத நம்ம தான் ஸ்டிச் பண்ணணும். இவ்ளோ கம்மியான ரேட்ல எங்கேயுமே இந்த ப்ளவுஸ் வாங்க முடியாதுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஒரு மைனஸ் தவிர. இந்த டிசைனிங் நல்லா இருந்தது. இந்த ஸ்டிச்சிங் நல்லா இருந்தது. அடுத்தடுத்து நான் நெறைய ப்ளவுஸ் வாங்கலாம்னு நெனைக்கிறேன். இந்த ப்ளவுஸோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டா 380.